விஜய், மறுபடியும் விஜய் சார் தான். தளபதி விஜய் கிடையாது, பொலிட்டிஷியன் விஜய். ஓகே. நேற்று முந்தினேற்று ஒரு +2 படிக்கிற பசங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு இந்த பாஸ் ஆனாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அது சம்திங் ஏதோ இருக்கும் இல்லையா, அதோட ஃபங்க்ஷனுக்கு வந்து விஜய் சார் போயிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா போய் அங்கே சின்ன பசங்க கூட உட்கார்றதாகட்டும், அப்புறம் காமனாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எதெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சார் அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணல. அவங்க வந்து முன்னாடியில இருந்தே அப்படி தான். ஏதாவது இந்த மாதிரி பசங்க இருந்தால் அவங்க கூட போய் பேசுறது, உட்காடுறது, பார்க்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயமே கிடையாது. எப்படி பார்த்தீங்கன்னாலும் கூட இதில் வந்து இப்போது ஒரே ஒரு ஹைலைட் தாங்க, வேறு தனியாக செப்பரேட்டாக எதுவும் சொல்ல தெரியல. இதில் வந்து எனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, விஜய் சார் வந்து அங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. உண்மையாக சொல்லணுன்னா விஜய் சாரோட ஒரு படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் இருக்கும், அப்புறம் இது ட்ரெய்லர் லான்ச் இருக்கும். அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் அப்படியே தெரிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. அவங்களோட பொலிட்டிக்கலாக இருக்கிற விஷயமாகட்டும், இல்லாட்டி அட்வைஸ் ஆகட்டும், எல்லாமே அது வந்து இங்கே கேட்குறவங்களுக்கு வந்து ஃபேன்ஸாக இருந்தால் கூட இல்லாட்டியாக கூட கேட்குறவங்களுக்கு வந்து அது அப்படி தீயாக இருக்கும், வெரைட்டியாகவும் இருக்கும். புரிஞ்சுதா? ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபங்க்ஷனில் வந்து பேசும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போது அவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டாக தான் அவர் ஒரு மேடையில் வந்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, நார்மலாக எல்லாருமே யாராக இருந்தாலும் சாதாரணமாக இருந்த ஒரு ஆள் பொலிட்டிஷியனாக மாறும்போது எந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ண முடியும், இல்லாட்டி எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், நார்மலாக எல்லோரும் பண்ணுறது அதுதான் விஜய் சாரும் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆல்கோஹாலை, அப்புறம் சே நோ டு ட்ரக்ஸ், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களாம் அந்த மாதிரி காட்டுறாங்க, கெட்டவங்க இந்த மாதிரி காட்டுறாங்க, சோஷியல் மீடியா அந்த மாதிரி, அப்புறம் இந்த சேட்டலைட் சேனல்ஸ் இந்த மாதிரி. அதை எல்லா பொலிட்டிஷியன்ஸும் அதை தான் சொல்கிறாங்க. வந்த ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி விஷயத்தான் சொல்கிறாங்க. நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இல்லாட்டி நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எனக்கு வந்து இதில் வந்து விஜய் சார் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பெரிய பொலிட்டிஷியனாக மாதிரி பெரிய ஒரு லெவலில் தமிழ்நாட்டில் வந்தானா எனக்கெல்லாம் வந்து இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, எனக்கெல்லாம் வந்து அதில் அதிகமாக ஒன்றுமே வர போகிறதில்ல. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து தமிழ்நாட்டை விட இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியனாக வந்தாங்கன்னா அதில் வந்து எனக்கு லாபம் இருக்குது. அதனால தான் நான் இதை பேசுகிறேன். இப்போ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை, நான் வெளியில் தான் இருக்கிறேன். அப்போ இதில் என்ன விஷயம்னா, நார்மலாக எல்லோரும் வந்து பேசிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் விஜய் சாரும் பேசினாங்க. நாம் என்ன எதிர்பார்க்குறோம், இப்போ என்ன மாதிரி பசங்க இல்லாட்டி பசங்கன்னு நினச்சா சின்ன பையன் கிடையாது, ஆனால் கூட ஆமாம் ஒரு 130 அந்த ஏஜில் நாம் தான் யங்ஸ்டர்ஸ் இல்லையா. அப்போ அந்த ஏஜில் இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு, யங்ஸ்டர்ஸ்னால் கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். நான் 90s கிட் தான், அதனால தான் சொல்கிறேன். என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வெரி சிம்பிள், வெரைட்டியை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக யார் புதுசாக அரசியலில் வர்றாங்களோ எல்லாருமே ஒரே தாட்டாக தான் வர்றாங்க. செப்பரேட்டாக எதுவும் கொண்டு வர மாட்டாங்க. நாங்கள் ரோடு பண்ணுறோம், நாங்கள் மிக்சி தரோம், ஃபேன் தரோம், அந்த மாதிரி தான் முன்னாடி இருந்துச்சு. இப்போது அதில் வந்து சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேஞ்சஸ் எதுவும் சொன்ன மாதிரியோ பண்ணுற மாதிரியோ எனக்கு தெரியல. நார்மலாக தான் இருக்குது. ஓகேவா, நார்மலாக தான் பண்ணுறாங்க. இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரே லெவல் தான் போகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ விஜய் சாரோட படம் வந்து பார்த்திங்கன்னா, தளபதி சாரோட படம் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து தளபதி சாரோட ஒவ்வொரு படமுமே ஒரு 20 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 25 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் பக்காவாக ஃபேன்ஸுக்காகவே மாற்றி வச்சுருப்பாங்க இல்லையா. பக்கா ஃபேன்ஸுக்காகவே மாற்றி வச்சுருப்பாங்க.
ஆனால் இப்போ வந்து விஜய் சார் பேசுகிறது பண்ணுறது எல்லாமே ஃபிலிம் கிடையாது, ஃபேன்ஸுக்காக கிடையாது, ஒரு ஊருக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதில் வந்து இப்போ ஃபிலிமில் வந்து ஒரு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா. அவங்க வந்து நெகட்டிவ் சொல்லவே மாட்டாங்க, இன்க்ளூடிங் நானும் தான். நான் விஜய் சாரோட ஒரு பெரிய ஃபேன், தளபதி சாரோட பெரிய ஃபேன். நானும் நெகட்டிவ் அதிகமாக சொல்ல மாட்டேன். ஆனால் வெரைட்டி, நானும் ஃபிலிமில் கூட வெரைட்டி கொஞ்சம் சேஞ்சஸாக விஜய் சார் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கேன், சத்தியமாக நினச்சிருக்கேன். எனக்கு அது வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, வரும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் சார் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டுட்டாங்க. ஓகே, அது ஒரு முள்ளாகவே அப்படி இருக்கும், ஃபீலிங்காகவே அப்படி இருக்கும். ஏன்னா விஜய் சாரோட ஒரு சேலஞ்சிங்கான ரோல் இது வரைக்கும் பார்க்க முடியல, பார்ப்போம் என்னன்னு தெரியல. அப்போ அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா விஜய் சார் அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் ஃபேன்ஸுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ 8 கோடி ஜனங்க இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில், 8 கோடி 7 கோடி ஜனங்க இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில். அந்த 8 கோடி 7 கோடி ஜனங்களில் விஜய் சாரோட ஃபேன்ஸ் பாதி இருப்பாங்கன்னு நினச்சிக்கோங்க. பாதியே விஜய் சாரோட ஃபேன்ஸ் தான், அந்த மாதிரி தான் நினச்சிக்கோங்க. பாதி விஜய் சாரோட ஃபேன்ஸ், அப்புறம் பாதி 50% விஜய் சாரோட ஃபேன்ஸ், 50% அப்புறம் அவங்க வந்து நியூட்ரலாக இருப்பாங்க இல்லையா. அவங்க வந்து படத்தை விமர்சிப்பாங்க, படத்தில் வந்து விஜய் சார் அது நல்லா இல்லை, அது அந்த மாதிரி கிடையாது, இந்த சுத்தமாக பிடிக்கல, அந்த மாதிரி விமர்சிப்பாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க, அவங்க ஓப்பனாக சொல்லுவாங்க. ஆனால் அரசியலில் அந்த மாதிரி சொல்லு வரக்கூடாது இல்லையா. அரசியலில் ஃபேன்ஸ் கிடையாது இல்லையா. அரசியல்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லீடர்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்காகனா அவங்களுக்கான ஃபேன்ஸுக்காக மட்டும் அவங்க வேலை பார்க்கக்கூடாது இல்லையா. அந்த ஊருக்காக வேலை பார்க்கணும், அந்த ஸ்டேட்டுக்காக வேலை பார்க்கணும், இல்லாட்டி அந்த அந்த நேஷனுக்காக வேலை பார்க்கணும் இல்லையா. அவங்க வந்து எல்லாருமே சரிசமமாக தான் பார்க்கணும் இல்லையா. இது சார் படத்தில் பண்ண அதே மேட்ரு இங்கே பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களோட ரிக்வெஸ்ட் தான், நம்ம மாதிரி பசங்களுக்கு என்ன வேணும், வெரைட்டி வேணும். வெரைட்டின்னா எல்லாத்துலேயும் வெரைட்டி கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-50 வருஷமாக அந்த பொலிட்டிக்கல்னு சொல்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அது நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு. ஒரே ஒரே திங்கிங், ஒரே விஷயம், எல்லாமே நார்மல் தான். ஒருத்தன் ஃப்ரிட்ஜு கொடுத்தானா நெக்ஸ்ட் அடுத்தவங்க கொடுக்குறது மிக்சி தான். அது கிடையாது, அது 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 நமக்கு வேணாம். நமக்கு வேண்டியது என்ன, ஒரு புதுசாக ஒரு விஷயம், ஒரு புதுசாக ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ரூல், எல்லாமே புதுசாக இருக்கணும், அதுவும் இம்ப்ரெசிவாக இருக்கணும், நம்ம மாதிரி பசங்களுக்கெல்லாம் அப்படியே அட்ராக்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி தானே. இப்போ வந்து விஜய் சார் பேசுனது வந்து, இதை சிம்பிளாக சொல்லணும்னு, விஜய் சார் இப்போ வந்து பேசுனது வந்து நார்மலாக நம்மளோட எல்லா பொலிட்டிஷியன் பேசுகிற அதே மாதிரி தான் பேசினாங்க. அது கிடையாது, அது இல்லை. நான் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது அது இல்லை. விஜய் சாரோட அந்த ட்ரைலர் லான்ச்லேயும் ஆடியோ லான்ச்லேயும் இருக்கிற அந்த தீ மாதிரி இருக்கிற ஸ்பீச், கத்தி மாதிரி இருக்கிற ஸ்பீச், அப்புறம் தலைவன் மாதிரி இருக்கிற ஸ்பீச், அப்புறம் துப்பாக்கி மாதிரி இருக்கிற ஸ்பீச், அதுதான் எதிர்பார்த்தேன். இந்த ஸ்பீச்சில் எனக்கு அது கிடைக்கல. நார்மலாக காமனாக ஆப்போசிட் இருக்கிறவங்களோ அப்படியே குறை சொல்லிவிட்டு, எல்லா பொலிட்டிஷியன் பண்ணுறது தான், ஆப்போசிட் இருக்கிறவங்க குறையும் சொல்லிவிட்டு, பிடிக்கல எனக்கு அது சுத்தமாக. இந்த ஸ்பீச் வந்து எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.